வணக்கம். தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு எல்லோருக்கும் நலத்தை தர நவகிரகங்களை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கிறது, சித்திரை மாதம் எப்படி இருக்கிறது, இன்று எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் சேர்த்தே சொல்லுகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேஷ ராசிக்கார நேயர்களே, 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சா இல்லையா, அதுதான் உங்கள் கேள்வி. 7.5 சனி ஆரம்பித்தா கூட உங்களுக்கு ராகு பகவான் மிகுந்த உதவிகளை செய்வார். இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க 12ல் சனி வந்தால் கூட 11ல் ராகு இருப்பது ரொம்ப சிறப்பு. கூடவே கேது பகவானும் உதவி செய்கிறார். குரு தான் கொஞ்சம் உதவியாக இல்லை, 3ஆம் இடத்துக்கு வருகிறார். எனவே குருவும் சனியும் உதவியாக இல்லை. அதனால் குருவுக்கு சனிக்கு வழிபாடு பண்ணிடணும். இன்றைக்கும் நாள் நல்லா தான் இருக்குது. உங்கள் ராசிக்கே சூரியன் வந்திருக்கிறார். அதனால் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. இன்றைக்கி நாள் சூப்பர். சனி குரு உதவியாக இல்லை என்றாலும் ராகு கேது உதவியாக இருப்பதால் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் இந்த வருடத்தில். ரிஷபராசிக்கார நேயர்களை, சனி 11ஆம் இடத்திற்கு வந்திருப்பது சிறப்பு. சனி 3 ராசிகளுக்கு தான் உதவி செய்வார் இந்த சனி பயிற்சியில். அதனால் 11ஆம் இடத்துக்கு சனி வந்திருப்பது சிறப்பு தான், லாபந்தான். குரு 2ஆம் இடத்துக்கு வந்திருப்பதும் சிறப்பு தான். ராகு 10ஆம் இடத்திற்கு வந்திருப்பதும் சிறப்பு தான். கேது 4ஆம் இடத்துக்கு வந்திருப்பது சிறப்பு இல்லை. அதனால் கேது பகவானுக்கு வழிபாடு பண்ணணும். இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. சூரியன் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு மட்டும் வழிபாடு செய்யணும் சொல்லிடுறோம். மொத்தத்தில் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு லாபம் அதிகம். மிதுன ராசிக்கார நேயர்களே, ராசிக்கே குரு வந்திருக்கிறார், சிறப்பில்லை. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சனி வந்திருப்பது சிறப்பு தான். குரு ராசியிலே இருந்தாலும் தன்னோட 9ஆம் பார்வையால் ராகுவை பார்க்கறதுனால ராகுவோட தொல்லை உங்களுக்கு இல்லை, குறைஞ்சி போச்சு. மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு லாபத்தை தான் தருது. குரு தான் உதவியாக இல்லை. கேது ஏகப்பட்ட உதவிகளை செய்வார் இந்த வருடம் முழுக்க, அது நல்லது. எனவே குருவுக்கு வழிபாடு பண்ணணும் சொல்கிறோம். மொத்தத்தில் லாபம் பெருகும் இந்த வருடத்தில். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. கடகராசிக்கார நேயர்களே, அஷ்டம சனி விலகி இருக்கு. சார் விலகலைன்னு சிலர் சொல்கிறாங்களே, அப்படியே இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை இருப்பதனால அஷ்டமத்தில் இருக்கிற சனியும் அஷ்டமத்தில் இருக்கிற ராகுவும் குரு பகவானால் பார்க்கப்படுகிறார். திருக்கணிதப்படி அஷ்டம சனி விலகிருச்சு. ஆக மொத்தம் சனி ராகுவினோட தொல்லை உங்களுக்கு குறைஞ்சி போச்சு, அது உறுதி. போன வருஷத்தை விட இந்த தமிழ் புத்தாண்டு பெட்டராக தான் இருக்கும். கேது பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்திருப்பது அவ்வளவு சிறப்பில்லை, அதுக்கு வழிபாடு பண்ணணும். குரு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது, சுப செலவுகள் அதிகமாகும். வருமானமும் பெருகும், செலவும் இருக்கும். அதுதான் சுப செலவு அதிகமாகும். மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு லாபம்தான். அஷ்டம சனி விலகி இருப்பது, ராகு 8ஆம் இடத்திற்கு வந்தாலும் குரு பகவானால் பார்க்கப்படுவது, கேது 2ஆம் இடத்துக்கு வந்திருப்பது மட்டும் குடும்பத்தில் வீண் சண்டைகள், சச்சரவுகள், வம்புகள், வழக்குகள் வரும். அதை வழிபாட்டின் மூலமாக குறைச்சோம். சிம்மராசிக்கார நேயர்களே, அஷ்டம சனி வந்திருக்கு. 7ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்கிறார். ஆனால் ராகுவை குரு பகவான் பார்க்கிறார். சனி அஷ்டம சனியாக இருந்தால் கூட உங்களுக்கு எப்போவுமே பெரிய அட்வான்டேஜ். மீனம் குருவோட வீடு. குருவோட வீட்டில் இருக்கிற குரு பகவானால் பார்க்கப்படுகிற எந்த கெட்ட கிரகத்திற்கும் கெட்டது செய்கிற வலிமை பாதி குறைஞ்சி போயிடும். எனவே அஷ்டம சனியாக இருந்தாலும் பாதி தொல்லை இல்லை, அது குறித்து சந்தோஷப்பட்டுக்கலாம். குரு உதவிக்கு வந்துட்டார், லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார், அது பெரிய சந்தோஷம். கேது பகவான் ராசிக்கே வந்திருக்கார், அது நல்லதில்லை, உடல்நலத்தை பாதிப்பார். மொத்தத்தில் போன வருடத்தை விட இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். அஷ்டம சனியாக இருந்தாலும் குரு பகவானுடைய வீடு, ராகு 7ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு பகவானால் பார்க்கப்படுவதெல்லாம் நடுவில் சிக்கல், கடைசியில் வெற்றி, இப்படி இருக்கும் இந்த வருஷம். மொத்தத்தில் லாபம். கன்னிராசிக்கார நேயர்களே, சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு போயிருக்கிறார். ஆனால் ராகு 6ஆம் இடத்துக்கு வந்திருப்பது சிறப்பு. எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லையை குறைச்சிருவார். 7ஆம் இடத்து சனினால் குடும்பத்தில் வீண் சண்டைகள், சச்சரவுகள், தொல்லைகள் அதிகமாகும். ஆனால் சண்டை கடைசியில் சமாதானமாக முடிஞ்சிடும். அதுதான், ஏன்னா குரு பகவானுடைய வீட்டில் சனி இருப்பதனால் சனி தொல்லை குறையும். மொத்தத்தில் கேது பகவான் உங்கள் ராசி விட்டு போனதே பெரிய தொல்லை விட்டுச்சுன்னு அர்த்தம். லாபம் இந்த வருடம் பெருகும், அவ்வளோதான். மொத்தத்தில் கூட்டி கழித்து பார்த்தா சிறப்பு இந்த வருஷம். துலா ராசிக்கார நேயர்களை, சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு போயிருப்பது சிறப்பு.
5ஆம் இடத்துக்கு ராகு வந்தால் கூட குரு பகவானால் பார்க்கப்படுகிறார். குரு துலாமுக்கு 9ஆம் இடத்துக்கு வந்திருப்பதும் சிறப்பு. மொத்தத்தில் துலா ராசிக்கு இந்த வருடம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நல்லது, உயர்வு, சந்தோஷம், வெற்றி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுது, அதுவே பெரிய நன்மை. ராகு 4ஆம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்க்கறதுனால ராகுனோட தொல்லை விட்டுச்சு. ஆனால் குரு 8ஆம் இடத்துல இருப்பது சிறப்பில்லை, அதுக்கு உடல்நலத்தை பாதிக்கும், கவனம். 10ஆம் இடத்துல கேது இருப்பது கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. மொத்தத்தில் இந்த வருடத்தில் அர்த்தாஷ்டம சனி விலகி இருப்பது நல்லது. ஆனால் குரு 8ஆம் இடத்துல இருப்பது நல்லதில்லை. ஆனால் அவர் ராகுவை பார்ப்பது நல்லது. மொத்தத்தில் கூட்டி கழித்து பார்த்தா சிறப்பு தான் இந்த புத்தாண்டு. தனுசு ராசிக்கார நேயர்களே, அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது. ஆனால் 3ஆம் இடத்துக்கு ராகு வந்து பயங்கர ஹெல்ப் பண்ணுவார் இந்த 1.5 வருடம். குரு வேற ராகுவை பார்க்குறார். குருவும் 7ஆம் இடத்துக்கு போயிருப்பது சிறப்பு. குரு உதவி, ராகு உதவி, கேது பகவானும் உதவி செய்வார். அப்புறம் என்ன, குரு தான் உதவி, சனி தான் உதவி இல்லை. அதுக்கு மட்டும் பரிகாரம் பண்ணிக்கிட்டா தப்பிச்சுக்கலாம். கூட்டி கழிச்சு பார்த்தா லாபம். மகர ராசிக்கார நேயர்களே, குரு 6ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு இல்லை. ஆனால் 7.5 சனி முடிஞ்சு போச்சு, அது பெரிய சந்தோஷம். ஆனால் ராகு 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கார், அது சிறப்பு இல்லை. ஆனால் அவரை குரு பார்த்து தொல்லையை குறைச்சி விட்றார், அது சிறப்பு. கேது 8ஆம் இடத்துக்கு வந்திருப்பது சிறப்பு இல்லை, உடல்நலத்தை பாதிப்பார். அதனால் அது குறித்து கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் இந்த வருடம் சிறப்பான வருடம். போன வருடத்தை விட லாபம் பெருகும், உயர்வு உண்டு, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களை, ராசிக்கே ராகு வந்திருப்பது நல்லதில்லை. ஆனால் குரு பகவான் பார்க்கறதுனால தப்பிச்சிடுறீங்க. 2ஆம் இடத்துக்கு சனி போகிறார், பாதச்சனி, அது சிறப்பு இல்லை. ஆனால் குருவோட வீடு, அதனால் பரவாயில்ல. கேது 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார், அது சிறப்பில்லை. அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள், குடும்பத்தில் வம்பு வழக்குகள் உண்டு. வழிபாடு முக்கியம். மீன ராசியில் சனி இருப்பதனால தொல்லைகள் ஓரளவு குறைவு, 7.5 சனியாக இருந்தாங்க. மொத்தத்தில் பரவாயில்ல, இந்த வருடம் பெட்டராகவே இருக்கும். மீன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான வருஷம். ஏன்னா சனி ராசியை விட்டு வராமல் ராகு ராசி விட்டு இறங்கிட்டார். சனி ராசிக்கு வர்றார், ராகு ராசி விட்டு இறங்கிட்டார். ஆனால் குருவோட வீடுங்கிறதுனால சனி பகவானுடைய தொல்லைகள் குறைவு. ராகு 2ஆம் இடத்துக்கு போகாமல் 12ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. மீனராசிக்கார நேயர்களை, பிரமாதமான வருஷம். ஏன், 7.5 சனியில் சனி பகவான் ராசிக்கு வந்திருக்கிறார். ஆனால் குருவோட வீடு அது, அதனால் சனி தொல்லை குறைவு. ராகு 12ஆம் இடத்துக்கு போகிறதோ அல்லது ராசி விட்டு நகர்றதே பெருசு. குரு பகவான் வேற பார்க்குறார், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். குரு 4ஆம் இடத்துக்கு போவதும் ரொம்ப அட்வான்டேஜ், பயன் நல்லது. கேது 6ஆம் இடத்துக்கு வந்திருப்பது சிறப்பு, ரொம்ப ரொம்ப சிறப்பு. மொத்தத்தில் பிரமாதம். இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உயர்வு, சந்தோஷம் அதிகம், நன்மைகள், வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்லது இந்த வருடம். மொத்தத்தில் சிறப்பான வருடம். நேயர்களை, இந்த தமிழ் புத்தாண்டில் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சி நடக்கிறது. திருக்கணிதப்படி சனி பெயர்ச்சி, திருக்கணிதப்படி சொல்கிறோம் நாங்கள். சனி பகவான் இந்த வருடத்தில் 3 ராசிகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார். அந்த 3 ராசிகள் எவை? மகரம், துலாம், ரிஷபம். ராகு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க 3 ராசிகளுக்கு உதவி செய்வார். அந்த ராசிகள் எவை? தனுசு, கன்னி, மேஷம். கேது பகவான் இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க 3 ராசிகளுக்கு உதவி செய்வார். அந்த 3 ராசிகள் எவை? மிதுனம், மீனம், துலாம். குரு 5 ராசிகளுக்கு உதவி செய்வார் இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க. யாருக்கு? தனுசு, கும்பம், ரிஷபம், சிம்மம், இவங்களுக்கெல்லாம் உதவி செய்வார். தனுசுக்கு, கும்பத்துக்கு, ரிஷபத்துக்கு, சிம்மத்துக்கு, துலாமுக்கு. ஆனால் ஒரு என்ன பெரிய அட்வான்டேஜ் இந்த பயன் இந்த தமிழ் புத்தாண்டில் என்ன, சனி பகவான் குருவோட வீடு, ராகு பகவானை குரு பார்க்கிறார் மிதுனத்திலிருந்து. இதனாலே சனியினுடைய தொல்லை, ராகுவினுடைய தொல்லை பாதியாக குறையும் எல்லோருக்கும். அதனால தான் இந்த புத்தாண்டு எல்லோருக்குமே நல்லா இருக்கும் ஓரளவுக்கு, கடந்த தமிழ் புத்தாண்டை விட அப்படின்னு சொல்லிடும். என்ன வழிபாடு? ராகுவுக்கு, சனிக்கு சனிக்கிழமையில் அசைவ உணவு தவிர்ப்பது, விநாயகப் பெருமானுக்கு தீபம் இடுவது, நியாயப்படி நடந்து கொள்வது, தர்மப்படி நடப்பது, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது, இதெல்லாம் சனி பகவானுடைய கருணையை பெற்றுத்தரும். ஏழை பெண்களுக்கு உதவி செய்வது. குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் அசைவ உணவு தவிர்த்து ஏழை எளியவர்களுக்கு சுண்டல் தருவது, சிக்கனம் சிரமம் பார்க்காம, ஏழை பெரியவர்களுக்கு உணவு தருவது, நியாய தர்மப்படி நடப்பது, இதெல்லாம் குரு பகவானுக்கு நல்ல பரிகாரம். கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு தீபமிடுவது, ஏழை எளியவர்களுக்கு
கொள்ளு வேக வைத்து சாதம் கலந்து தருவது, விநாயகப் பெருமானுக்கு தீபம் இடுவது, இதெல்லாம் நல்லது. நியாய தர்மப்படி நடப்பதும் நல்லது. தினமும் எல்லோருமே விநாயகர் அகவல் படிக்கணும். அபிராமி அந்தாதி ஒரு பாட்டாவது படிக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு ஒரு பகுதியாவது படிக்கணும், காமன் நேரமாவது. பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது படிக்கணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிக்கணும். இப்படி தினமும் கொஞ்சம் படிக்கணும், அது முக்கியம். அருணகிரிநாதருடைய திருப்புகள், அபிராமி அந்தாதி, பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல், ஆண்டாளுடைய திருப்பாவை, இதெல்லாம் படிக்கிறது நல்லது. கம்பராமாயணனுடைய சுந்தரகாண்டம், இதெல்லாம் கோயிலேயே வீட்டிலேயே உட்காந்து படிக்கிறது நல்லது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.